வணக்கம், இது டெக் தமிழா செய்திகள். நான் லட்சுமிராஜன். இன்றைய செய்தி தொகுப்பு இப்ப நம்ம பார்க்கலாம். ஷாமி இன்னைக்கு ரெட்மி கோ என்கிற ஒரு புதிய பேசிக் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன் அறிமுகப்படுத்திருக்காங்க. இதோட விலை 4499 ரூபாய். இந்த போனோட விமர்சனம் நான் இன்னைக்கு காலையில போட்டிருக்கேன். ஸோ லிங்க் இங்க இருக்கு. அந்த விமர்சனத்தை நீங்க இது வரைக்கும் நீங்க பார்க்கலனா இந்த நியூஸ் முடிஞ்ச பிறகு அந்த வீடியோவை நீங்க பாத்துருங்க. ஷாமி இன்னைக்கு மீ பேங்கிற ஒரு பேமெண்ட் ஆப்பையும் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க இப்போ கூகுள் பே அல்லது பேடிஎம்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதே மாதிரியான ஒரு யூபிஐ பேஸ்ட் பேமெண்ட் ஆப் இது. ஆனா இந்த ஆப்பை நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ண முடியாது. இது எக்ஸ்க்ளூசிவாக மீ டிவைசஸ்க்கு மட்டும் தான் கொண்டு வராங்க. ஸோ ஒரு அப்டேட் மூலமாக உங்க போன்களுக்கு இந்த மீ பே ஆப் வரும். ஸோ இந்த மீ பே ஆப் மூலமாக எளிதாக நீங்க பேமெண்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு செக்யூரிட்டிக்காக இதோட சர்வர் இந்தியாவில தான் இருக்கு, இந்தியா விட்டு வெளியே போகாத டேட்டா சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக பல யூட்டிலிட்டி பில்ஸும் பே பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது கரண்ட் பில், டிடிஹெச் ரீசார்ஜ், இந்த மாதிரி யூட்டிலிட்டி பில்ஸும் இதன் மூலமாக பேமெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீ பே ஆப் இன்னைக்கு ஷாமி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எளிதாக நீங்க பேமெண்ட் பண்றதுக்கான ஒரு ஆப் இது. இன்றைய ரெட்மி கோ ஈவெண்ட்ல ஷாமி அவங்களோட மேக் இன் இந்தியா ப்ரோக்ராமை பத்தி சில ஒரு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன சொன்னாங்கன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். அவங்களோட 7வது மேனுஃபேக்சரிங் யூனிட் தமிழ்நாட்டில் அமைய இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஃபிளெக்ஸ் என்கிற ஒரு நிறுவனத்தோட பார்ட்னர்ஷிப்ல இது அமைய இருக்குது. இந்த ஃபேக்டரி ரெடி ஆன உடனே அவங்களுக்கு 3 போன் பெர் செகண்ட்கான மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட ஆபரேஷனல் ஹவர்ஸ்ல ஒரு வினாடிக்கு 3 போன்கள் தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வரும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல 20,000 பேர் வேலை பார்க்கறதா சொல்லியிருக்காங்க. அதுல 95% பேர் பெண்கள். ஸோ நல்ல ஒரு விஷயம். 95% பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அவங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட மீ பவர் பேங்கும் இப்ப இந்தியாவிலேயே தயாரிக்கிறதாக சொல்லியிருக்காங்க. போன்ல உள்ள கேபிள், சார்ஜர், பேட்டரி இதெல்லாம் கூடவே இப்ப லோக்கலாக தயாரிக்கிறதாக சொல்லியிருக்காங்க. வெகு விரைவில் இந்த பிசிபிஏ அதாவது பிரிண்டட் சர்க்கியூட் போர்டும் இந்தியாவிலேயே தயாரிக்க போறதாக சொல்லியிருக்காங்க. ஒரு போன்ல உள்ள 65% பார்ட்ஸ் இந்தியாவிலேயே தயாரிக்க போறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ வெகு விரைவில் மீ போன்களில் உள்ள முக்காவாசி பார்ட்ஸ் இந்தியாவிலேயே தயாரிக்க போறாங்க. ஸோ இதான் ஷாமியோட இந்த மேக் இன் இந்தியா ப்ரோக்ராமோட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். ஸோ இது எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கால் ஆஃப் டியூட்டிங்கிறது ஒரு பிரபலமான ஒரு பிசி கேம். இது இப்போ ஆண்ட்ராய்டு போன்களுக்கும் வர இருக்குது. இதோட பீட்டா வெர்ஷன் ஏற்கனவே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வெகு விரைவில் இதோட ஸ்டேபிள் வெர்ஷன் வெகு விரைவில் வரப்போறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு பேட்டில் கேம் ரெடி ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பல மோட்கள் இருக்கு. இது ஒரு மல்டிபிளேயர் கேம். இதுல பல மோட் இருக்கு. ஃப்ரீ ஃபார் ஆல், சர்ச் அண்ட் டெஸ்ட்ராய், டீம் டெத் மேட்ச், ஃப்ரண்ட் லைன், ஜாம்பி மோட், இந்த மாதிரி பல மோட்கள் கொண்ட ஒரு கால் ஆஃப் டியூட்டிங்கிற இந்த கேம். இதுல பல மேப்பும் உண்டு. ஸோ வெகு விரைவில் இந்த கால் ஆஃப் டியூட்டி கேமும் நீங்க விளையாடலாம் உங்க போன்ல. நேற்று தான் ஒரு அன்பர் இந்த மோட்டோ G7 போன் இந்தியாவுக்கு எப்போ வரும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ மோட்டோ G7 போன் வெகு விரைவில் இந்தியாவுக்கு வரப்போகுது. மோட்டோரோலாவோட இந்தியா ட்விட்டர் ஹேண்டல்ல வரப்போவதாக ஒரு அறிவிப்பும் போட்டிருக்காங்க. ஸோ வெகு விரைவில் இந்த மோட்டோ G7 இந்தியாவுக்கு வருது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபோனில் 6.2 இன்ச் டிஸ்பிளே இருக்கு, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், கார்னிங் கொரில்லா கிளாஸ் இருக்கு, ஸ்னாப்டிராகன் 632 ப்ராசஸர்ல இது ரன் ஆகுது, 4GB RAM மற்றும் 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கு, 3000 mAh பேட்டரி, 15 வாட்ஸ் டர்போ பவர் சார்ஜரோடு இது வருது. பின்பக்கம் டுவல் கேமரா, ஒரு 12 மெகா பிக்சல் கேமரா மற்றும் ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா f1.8 அப்பச்சரோடு வருது. செல்ஃபிக்காக 8 மெகா பிக்சல் கேமரா இது இருக்கு. இந்த போன்ல ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லா வாட்டர் ப்ரூஃப் இல்ல, வெறும் ஒரு ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட்காக சொல்லியிருக்காங்க. ஸோ மோட்டோ G7 வெகு விரைவில் இந்தியாவுக்கு வருது. ஆனால் ஸ்னாப்டிராகன் 632 கொண்டு வராங்க. ஸோ எத்தனை பேருக்கு அது இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு தெரியல. பட் மோட்டோ G7 வெகு விரைவில் இந்தியாவுக்கு வருது. சாம்சங் பாத்தீங்கன்னா இந்த கேலக்ஸி A சீரிஸ்ல பல போன்கள் அடுக்கடுக்காக இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ரஷ்யாவில் கேலக்ஸி A20 ஒரு புதிய போனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். ரஷ்யாவில் இதோட விலை 14,900 ரூபாய் கிட்ட அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ வெகு விரைவில் இந்தியாவுக்கும் இது வரலாம். ஸோ இந்த போன்ல 6.4 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்கு, HD ப்ளஸ் ரெசல்யூஷன், வாட்டர் ட்ராப் நாச்சோடு இது வருது, Exynos 7884 அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, 3GB RAM மற்றும் 32GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கு. பின்பக்கம் ஒரு 13 மெகா பிக்சல் கேமரா மற்றும் ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா கொண்ட டுவல் கேமரா செட்டப். இது f1.9 அப்பச்சர். செல்ஃபிக்காக ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா இருக்கு, 4000 mAh பேட்டரியும் இதுல கொடுத்திருக்காங்க. இந்த A சீரிஸ்ல பல போன்கள் இருக்கு. ஸோ இன்னைக்கு சாம்சங் கேலக்ஸி A40யோட ஒரு இமேஜ் லீக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நீங்க ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த போன்ல 5.7 இன்ச் டிஸ்பிளே இருக்கு. ஸோ AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், Exynos 7885 ப்ராசஸர்ல இது ரன் ஆக இருக்குது, 4GB RAM மற்றும் 64GB ஸ்டோரேஜ் மற்றும் 4000 mAh ஓடு இது வர இருக்குது. ஸோ இது கேலக்ஸி A40. ஹானர் இன்னைக்கு ரஷ்யாவில் ஒரு புதிய போன் அறிமுகப்படுத்திருக்காங்க, ஹானர் 10i.
இது வந்து ஹானர் 9i வாரிசுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்தா இது வந்து ஹானர் 10 லைட் இப்போ சமீபத்தில் கொண்டு வந்த 10 லைட்டுக்கு ஒரு அப்கிரேட் மாதிரி இருக்கு. பின்பக்கம் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஃபோன் தான் இது. ஸோ வெகு விரைவில் இந்த ஹானர் 10i இந்தியாவுக்கும் வரலாம். ஸோ என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இதில் இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனில் வந்து 6.21 இன்ச் டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோடு இது வருது. கிரீன் 710 ப்ராசர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4GB RAM மற்றும் 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு இது வருது. பின்பக்கம் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப், ஒரு 24 மெகா பிக்சல் கேமரா, ஒரு f1.8 அப்பச்சர், ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா அல்ட்ரா வைட் லென்ஸோடு இது வருது. டெப்த் சென்சிங்காக ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. செல்ஃபிக்காக 32 மெகா பிக்சல் சென்சர் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹானரும் வந்து விவோ ஓப்போக்கு போட்டியாக நிறைய மெகா பிக்சல் கொண்ட ஒரு செல்ஃபி கேமரா இதில் கொண்டு வந்திருக்காங்க. 3400 mAh பேட்டரி இருக்கு. ஆனால் இதில் வந்து மைக்ரோ USB போர்ட் தான் இன்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வெகு விரைவில் இந்தியாவுக்கும் வரலாம். ஸோ இதான் வந்து இந்திய டெக் தமிழா செய்தி குறிப்பு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.